அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பஞ்சாங்கமும் இன்றைய ராசி பலன்களும் பார்க்கலாங்க. அதாவது 6/12/2024 வெள்ளிக்கிழமை, டிசம்பர் மாதம், குரோதி வருடம், கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி. சூரிய உதயம் காலையில் 6:16 உதயமாகுது. திதி இன்று காலை 11:15 வரைக்கும் பஞ்சமி திதி. அதற்கு பிறகு சஷ்டி திதி ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்று மாலை 4:50 வரைக்கும் திருவோணம். அதற்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. நாம யோகம், அமிர்தாதி யோகம் காலையில் 6:15 பிறகு சாயந்தரம் 4:50 வரைக்கும் மரண யோகம். அதற்கு பிறகு சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. நாம யோகம் இன்று காலையில் 10:50 வரைக்கும் துருவம். அதற்கு பிறகு வியாகாதம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் இன்று காலை 11:15 வரைக்கும் பாலவம். பிறகு இரவு 10:28 வரைக்கும் கௌளவ கரணம். அதற்கு பிறகு தைத்திலை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:50 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம். அதற்கு பிறகு புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல நேரம் காலையில் 9:15 10:15 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் பார்த்திங்கன்னா 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 1:15 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 6:30 இரவு 7:30 வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது. ஓரை காலையில் 6 to 7 சுக்கிரன் ஓரை, 7 மணிலேருந்து 8 மணி வரை புதன் ஓரை, 8 மணிலேருந்து 9 மணி வரை சந்திரன் ஓரை, 9 மணிலேருந்து 10 மணி வரை சனி ஓரை, 10 மணிலேருந்து 11 மணி வரை குரு ஓரை, 11 மணிலேருந்து 12 மணி வரை செவ்வாய் வரை, மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரை சூரியன் வரை, 1 மணிலேருந்து 2 மணி வரை சுக்கிரன் வரை, 2 மணிலேருந்து 3 மணி வரை புதன் வரை, 3 மணிலேருந்து 4 மணி வரை சந்திரன் வரை, சாயந்தரம் 4 மணிலேருந்து 5 மணி வரை சனி வரை, 5 மணிலேருந்து 6 மணி வரை குரு வரை, இரவு 6 மணிலேருந்து 7 மணி வரை செவ்வாய் வரை. ராகு காலம் காலையில் 10:30 மதியம் 12 மணி வரை இருக்குது. குளிகை காலம் காலையில் 7:30 9 மணி வரை இருக்குது. யமகண்டம் மதியம் 3 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 வரைக்கும் இருக்குது. சூளம் மேற்கு திசை. பரிகாரம் வெல்லம். கொஞ்சம் வெல்லம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் மேற்கு திசையில் போகிற காரியங்கள் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் வரைக்குமே திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த தயிரை குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சஷ்டி திதி அப்படிங்கிறதுனால சாயந்தரத்தில் நம்ம முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது. இன்றைக்கி என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாகனங்கள் வாங்குறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. ஆபரணங்கள் நம்ம அதை உருவாக்குறதுக்கு ஆபரணம் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. கிணறு, ஆறு, குளமெல்லாம் தூர்வாரக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது. வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எடுத்து தொடர்றதுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. புது துணி வாங்குறதுக்கும் புது துணி உடுக்கிறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. இன்றைய ராசி பலன் பார்க்கலாங்க. மேஷராசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுப செய்தி வரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு தெரியுது. செலவு கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. தைரியமாக வேலை செய்வீங்க. அதில் குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடம்பில் கொஞ்சம் கவனமாக உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி பணப்பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. புது ஐடியா யோசித்து செயல்படுவீங்க. உங்களோட காரியத்தில் சொந்த தொழில் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தில் மனசில் கொஞ்சம் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மிதுன ராசி தொழிலில் வேலையில் ரொம்ப கவனமாக நீங்கள் அசால்ட்டாக இல்லாமல் கொடுத்துருக்க வேலையை கரெக்டாக நீங்கள் கவனமாக பார்த்து செய்கிறது உங்களுக்கு நல்லது. ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டாக்குமெண்ட்ஸு மற்ற விற்கிறது வாங்குறது அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் அதில் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. பெரிய வேலை செய்கிறவங்க இடத்துல பார்த்திங்கன்னா உங்களோட சீனியர் ஆஃபீஸர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லா இடத்துலையுமே கோபத்தை கட்டுப்படுத்தி இருப்பது இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கும். கடகராசிக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினோட குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக தடைபட்டு இருக்க ஒரு காரியம் அப்படின்னா அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. பயணத்தால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிம்மராசி வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஏதாவது காரியங்கள் இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த காரியங்கள் வெளிநாட்டு பிரச்சனை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
தொழிலில் வேலையில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. கன்னிராசி, குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது. தொழிலில் வேலையை வந்து கொஞ்சம் மேம்படுத்தக்கூடிய எண்ணத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனைகள் வந்து உங்கள் மனசில் எழுந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட முக்கியமான விஷயங்களை வந்து எதுவுமே இந்த மாதிரி நான் டெசிஷன் எடுக்க போகிறேன், அந்த மாதிரி டெசிஷன் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்கள் இது சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, கூட்டு தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை வந்து யாரையும் நம்பி அந்த விஷயங்களை வந்து ஒப்படைக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் அந்த எந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்களே முன்னின்று செய்கிறது நல்லது. துலாம் ராசி, யாரிடமும் இன்றைக்கி வந்து கடன் வாங்காமல் இருக்கிறது வந்து நல்லதாக இருக்குது. இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை விற்கிறது வாங்குறது பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. யாருக்கிட்டேயுமே இன்றைக்கி கோபப்படாமல் அமைதியாக நீங்கள் வந்து உங்களோட காரியத்தை சாதிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கும். விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தொழிலில் இல்லைன்னா வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய இதை வச்சு உங்களுக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து விருச்சிக ராசிக்கு தெரியுது. குழந்தைங்க மூலமாக சந்தோஷங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது. நீங்கள் வந்து செலவை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. பயணங்கள் மூலம் லாபம் உண்டு. தனுசு ராசி, பேசும்போது பேச்சில் கவனமாக பேசுகிறது நல்லது. யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பேசுகிறது நல்லது. முக்கியமான ஒரு டெசிஷனை பற்றியோ அல்லது முக்கியமான ஒரு தொழில் ரகசியத்தை பற்றியோ நீங்கள் யாருக்கிட்டையும் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. யாருக்கிட்டையும் பேசும்போதோ அல்லது நீங்கள் வந்து இதில் வந்து ட்ராவல் பண்ணும்போதோ சண்டை சச்சரவு இல்லாமல் யாருக்கிட்டையும் வீணான வம்பு இழுக்காமல் இருக்கிறது உங்களோட இதை வந்து மதிப்பை வந்து கூட்டிக்க முடியும். இல்லை நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து வீணால் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்குனீங்கன்னா அதில் வந்து உங்கள் மதிப்பு இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்கு. மகர ராசி, மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கும் இன்றைக்கி வந்து கடன் தராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி முக்கியமான முடிவுகளை வந்து நல்லா யோசித்து அதை உங்கள் குடும்பத்தோடு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பெரியவங்க அனுபவசாலிகிட்ட கேட்டுட்டு அந்த முடிவை எடுக்கிறது ரொம்ப நல்லது. மனசில் வந்து நம்பிக்கையை வந்து நீங்கள் வந்து வளர்த்திக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் வந்து நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காமல் இருக்கிறதும் மகர ராசிக்கு நல்லது. கும்பராசி, இது நாள் வரைக்கும் தடங்கலாகிருந்த காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து ஒரு பெரிய முக்கியமானவங்கள்ட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கீங்க, அவங்கள வந்து சந்திக்கவே முடியலை அப்படின்னா இன்றைக்கி அந்த அதிகாரிகளை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து உங்களுக்கு சாதகமாக உதவி செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலைகளை வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் நீங்கள் சுறுசுறுப்பாக செஞ்சீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். யாருக்கிட்டையும் கோபப்படாமல் இருக்கிறது கும்பராசிக்கு நல்லது. மீனராசி, மீனராசியும் அதே மாதிரி தான். இன்றைக்கி வந்து சில முக்கியமான விஷயங்கள், முக்கியமான உங்களோட தொழில் பற்றி வேலை பற்றிய ரகசியங்களை வந்து நீங்கள் யாருக்கிட்டையும் வெளியில் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட உடம்பு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தைரியமாக வந்து வேலை செஞ்சு எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி வந்து இருக்குது. எந்த ஒரு முடிவையும் யோசிச்சுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் யோசிச்சுட்டு இந்த முடிவு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி யோசித்து செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து நல்ல நாளாக இருக்கும். மேசம் முதல் மீனம் வரை இன்றைக்கி வந்து நம்ம அனைவருக்கும் ராசி பலன் பார்த்தாச்சு. எல்லாருக்குமே இந்த நாள் வந்து இனிய நாள் அமையட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.